நான் பார்க்குற இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 2800 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு சூப்பரான 4 BHK வீடு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் டைரக்ஷன் ஃபேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பரான கார் போர்ச்சிக்கோ இந்த வீட்டுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 கார் விடுற அளவுக்கு என்ன ஸ்பேஸ் இந்த கார் போர்ச்சிக்கோலாம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் ஃபுல்லாகவுமே பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சம்பு அப்போ கிரவுண்ட் வாட்டர் எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த சூப்பரான வீடு அமைஞ்சிருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் புத்தேரியில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு ரெடி டு ஆக்குபை வீடு தாங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்கணும் வீடியோ. ஒரு சிம்பிளான சிட் அவுட் 4க்கு 6 இந்த சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் டோர் பார்த்தீங்கன்னா தேக்கில் பண்ணியிருக்காங்க. சூப்பரான லிவிங் ரூம் இந்த வீட்டுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லிவிங் ரூம் சீலிங் பார்த்தீங்கன்னா லைட் ஒர்க்லாம் வச்சு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங்லாம் ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட் லைட்லாம் வச்சு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. உடன் ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன் ஒரு சிம்பிளான டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இருபதுக்கு 13 இந்த சைஸில் இந்த வீட்டோட லிவிங் ரூமை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட் ஒர்க் எல்லாமே சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ரூமோட ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சனாக ஃபுல்லி ஃபர்னிஷ்டாகவே கொடுத்துருக்காங்க. சிம்னி எல்லாமே இந்த கிச்சனுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 12க்கு 16 இந்த சைஸில் இந்த கிச்சனை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் எல்லாமே கிரே கலர் பேட்டர்னில் சூப்பராகவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 11க்கு 16 இந்த சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்லாம் வச்சு சூப்பராகவே இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரே கலர் பேட்டர்னில் வார்ட்ரோப் இந்த இதுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. நாலுக்கு 7 இந்த சைஸில் இந்த பெட்ரூமோட அட்டாச் ரெஸ்ட் ரூமை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் ஃபுல்லாமே டைல் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. பத்துக்கு 10 இந்த சைஸில் இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க செகண்ட் பெட்ரூமை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது கிட்ஸ் பெட்ரூமாகவே இதை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூம் கூட வார்ட்ரோப் எல்லாமே வச்சு சூப்பராகவே லைட் ஒர்க்லாம் வச்சு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கிட்ஸ் பெட்ரூமோட அட்டாச் ரெஸ்ட் ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4க்கு 6 இந்த சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டோட ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டேர் கேஸ் அமைஞ்சிருக்கு. எஸ்எஸ் ஸ்டீல் மட்டும் டஃப் அண்ட் கிளாஸில் இந்த ஸ்டேர் கேஸோட ரெயில்ஸை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. உடன் ப்ரௌன் பேட்டர்னில் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லாபி ஏரியா கூட சூப்பராகவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. லைட் ஒர்க் வச்சு ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட் லைட்லாம் வச்சு சூப்பராகவே இதை டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு சின்ன லாபி ஏரியா ப்ளஸ் லிவிங் ஏரியாவில் டிவி யூனிட்லாம் வச்சு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. 11க்கு 16 இந்த சைஸில் இந்த வீட்டோட 3rd பெட்ரூமை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ஷேப்பில் ஃபால் சீலிங் எல்லாம் வச்சு ஸ்பாட் லைட்லாம் வச்சு சூப்பராகவே இதை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப் கிரே கலர் பர்ட்டெல்லாம் நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. 4க்கு 7 இந்த சைஸில் இந்த பெட்ரூமோட அட்டாச் ரெஸ்ட்ரூமை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாமே பேரியர் பிராண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. பதினொன்றுக்கு 14 இந்த சைஸில் இந்த வீட்டோட 4th பெட்ரூமை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிப் லைட் ஸ்பாட் லைட்லாம் வச்சு சூப்பராகவே இந்த பெட்ரூமை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வித் ஷெல்ஃப் கார்ட்போர்ட் ஒர்க் வார்ட்ரோப்பெல்லாம் வச்சு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட அட்டாச் ரெஸ்ட் ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 3க்கு 4 இந்த சைஸில் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாமே பேரியர் பிராண்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க. லாபி ஏரியாவோட லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு பால்கனி சூப்பராகவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பிளேஸாகவே இதை டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாகவுமே ஹை குவாலிட்டி மார்பினைட் யூஸ் பண்ணி இருக்காங்க. பதினொன்றுக்கு 10 இந்த சைஸில் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பர்கோலா டிசைன்லாம் வச்சு சூப்பராகவே ஸ்பாட் லைட்லாம் வச்சு சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியை ஸ்டீல் மற்றும் டஃபர் கிளாஸில் இந்த சைடு ரைட்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட பேக் டெரேஸ் பார்த்தீங்கன்னா வாஷிங் ஏரியா வர மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் 3 பேனல் விண்டோவெல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. கூலிங் டைல் வர மாதிரி இந்த டைல்ஸை லே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளோரிங். நாகர்கோயிலில் வீடு தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.